ஒரு ஃபோன் கூட வாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒரு ஒரு ஃபோன் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. கிஃப்ட் பண்ணும்போது அது வந்து அதை ஃபோனை வச்சு ஆரம்பித்தேன். ஓகேவா? அந்த ஃபோனை வச்சு ஆரம்பிக்கும்போது வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், கேரக்டர் போட ஆரம்பித்தேன். ஓகே, திருப்பி அந்த ஃபோனை அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் சண்டைனால. கொடுத்துட்டு திருப்பி வந்து வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறேன். ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வருது, ஒரு 70,000 சேர்த்து வைக்கிறேன், 78,000 சேர்த்து வைக்கிறேன். அந்த ஃபோன் தான் இந்த ஃபோன். ஸோ வாங்கின ஃபோன். காமிங்க. ஸோ இந்த ஃபோன் என்ன ஃபோன் அது? iPhone 13 Pro. 13 Pro. இப்போ 16 Proவே வந்துச்சு. 17 Pro வந்துச்சு. 17 Pro வந்துச்சு. ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த ஃபோன் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். 78,000 இந்த ஃபோன். ஸோ இந்த 78,000 ஃபோன் வாங்கும்போது அக்கௌண்ட்டில் ₹1 இல்லை, சின்ன சேர்த்து வச்ச காசு. 78,000 என் சொத்தே. ஸோ அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு அப்போருந்து ட்ரை பண்ணது தான் இந்த ஃபோன் வாங்கிட்டு அப்போலேருந்து ஒரு கேரக்டரை போயிட்டு சேர்த்து வைக்கிறது, ட்ரை பண்ணுறது. அப்புறம் வண்டியை வாங்கின காசில் ஸோ அப்படியே போயிடும் போது யாருமே சப்போர்ட் பண்ணல. எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா யாருமே சப்போர்ட் பண்ணல, யாருமே என்னை மதிக்கலை, யாருமே வீடியோ எடுக்கும் போதே வீடியோ கதை, என் ஃப்ரெண்ட்ஸ், என் டீம், அவங்க மட்டும் தான் எனக்கு சப்போர்ட். மீதி என் குடும்பம், அவங்க யாராச்சும் காசு விஷயத்தில் சொல்கிறேன், காசு விஷயத்தில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. என் தொழில் விஷயத்தில் நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா இருக்குன்னா என் ஃப்ரெண்ட்ஸு மட்டும் தான் காரணம். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் டீம் இருக்காங்களே அவங்க தான் காரணம். ஸோ இப்போ இது விஷயத்தில் ஒரு ஃபோன் வாங்குறதே அவ்வளோ கஷ்டப்பட்டுவேன். இப்போது என்னால் நினச்சா 2 iPhone வாங்க முடியும், கார் வாங்க முடியும், ஒரு வீடு வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். நம்பிக்கை இருக்குது என் மேலே. காசு சேர்த்து வச்சேன், காசு இருக்குது அப்படிலாம் இல்லை, என் மேலே நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை உருவான காரணம் அதுதான்.